بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வரோம். நேற்றைய தினம் சைகை மூலமாக பதிலளிக்கலாம் என்ற கருத்தில் அமைந்த ஒரு ஹதீஸை பார்த்துட்டோம். அந்த பாடத்தில் இன்னொரு ஹதீஸையும் கொண்டு வர்றாரு. அந்த ஹதீஸ் 85வது ஹதீஸ். அது என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா நமக்கு அறிவித்தார் அல் மக்கியு இப்னு இப்ராஹிம், மக்கி இப்னு இப்ராஹிம் என்பவர் எனக்கு அறிவித்தார். அவர் சொன்னார், அக்பரனா ஹல்னலா இப்னு அபி சுஃபியான், ஹன்லலா பின் அபி சுஃபியான் நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னு கேட்டால், அன் சாலிமின், சாலிம் வழியாக அவர் அறிவிக்கிறாரு. சாலிம் சொல்கிறாரு, சமயத்து அபா ஹுரைரத்தை, அபு ஹுரைராவிடத்தில் நான் செவியிட்டிருக்கிறேன். யார் வழியாக செவியிட்டிருக்கிறேன்னு கேட்டால், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபு ஹுரைராவிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். அபு ஹுரைராவுடைய சொந்த கூற்று கிடையாது, நபி சொன்னதாக அபு ஹுரைரா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார் நபி, என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், யுக்குபதுல் இல்மு, இது கியாமத்து நாளுடைய அடையாளங்களை சொல்லும்போது உள்ள ஒரு ஹதீஸு. அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டார் புகாரி. நமக்கு இந்த சைகை செய்தார்கள் மட்டும்தானே தேவை. அதுக்காக வேண்டி இது எப்போ சொன்னது, எதுக்கு சொன்னதுங்கிற கருத்துப்பட முன்னாடி வந்துருச்சு. இது அதில் அந்த இதெல்லாம் கழிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். யுக்குபதுல் இல்மு, இது கியாமத்து நாளுடைய அடையாளத்தில் கடைசியிலன்னு வச்சுக்கிறணும். யுக்குபதுல் இல்மு, கல்வி கைப்பற்றப்படும். கல்வி இருக்குது, இப்போ கல்விகள் நிறைந்திருக்கிறது, கல்வி இல்லாமல் போயிடும். கல்வி எப்படி இல்லாமல் போகும்னு கேட்டால், வேற ஒரு ஹதீஸில் விளக்கிட்டாங்க. உலமாக்களை, கல்வி மான்களை மரணிக்க செய்வதன் மூலமாக அல்லாஹ் கல்வி எடுத்துக்கிடுவான். 100 ஆலிம்கள் இருக்காங்கன்னு வைங்க, சிறந்த ஆலிம்கள் 100 பேர் இருக்கிறாங்க. 100 மணித்துக்கு மூத்தாயிட்டான்னு சொன்னால் கல்வி எப்படி கீழே போயிடும். அப்போ யுக்குவதுல் இல்மு, கல்வி கைப்பற்றப்படும். யுக முடிவு நாள் அடையாளத்தில் உள்ளதா. அப்புறம் எலுஹருல் ஜஹ்லு, மடமை ஜஹ்லு ஒல் ஃபித்தனு, மடமையும் குழப்பங்களும். ஃபித்தனை என்பது, ஃபித்தனா என்பதுடைய பன்மை ஃபித்தன். ஃபித்தனத்துனா குழப்பம். அந்த ஃபித்தனத்துங்கிற வார்த்தைக்கு ஜம்மு என்னன்னு கேட்டால் ஃபித்தனுன், குழப்பங்கள். அப்போது எலுஹருல் ஜஹ்லு, மடமையும் வெளிப்படும், ஒல் ஃபித்தனு, குழப்பங்களும் வெளிப்படும், கல்வி கைப்பற்றப்பட்டுரும் சொல்லிட்டு எக்ஸுருல் ஹர்ஜு, ஹர்ஜு ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹர்ஜுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது ரொம்ப பண்டிதர்கள் மட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக மக்களுக்கு தெரியாது. மக்களுடைய பேச்சுக்களில் பரவலாக பேசக்கூடிய சொற்களும் எல்லா மொழியிலையும் இருக்கும். சில சொற்கள் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க, அரிதாக யூஸ் பண்ணுவாங்க. அரிதாக யூஸ் பண்ணக்கூடிய சொல்லாக இருந்தால், ஒரு ஊரில் 1000 பேர் இருந்தான்னு சொன்னால் ஒரு 50 பேருக்கு தான் தெரியும், 950 பேருக்கு தெரியாது. பரவலாக பயன்படுத்துகிற சொல்லாக இருந்தால் அது அனைவருக்குமே தெரியும். இப்போ இந்த ஹர்ஜுங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துலேயும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, இந்த ஹர்ஜுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டால் இப்போ அதிகமானவருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க பேச்சு வழக்கில் இந்த ஹர்ஜுங்கிறத போட்டு பயன்படுத்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுக்குபதுல் இல்மு, கல்வி கைப்பற்றப்படும், ஒ எலுஹருல் ஜஹ்லு ஒல் ஃபித்தனு, மடமையும் குழப்பங்களும் வெளிப்பட்டு விடும், ஒ எக்ஸுரு, அதிகமாகிவிடும், அல்ல ஹர்ஜு, ஹர்ஜு ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ரேரான வார்த்தையாக இருக்குல்ல, முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸுக்கு விளங்க மாட்டேங்குது. ஹர்ஜுனா என்ன, ஹர்ஜு அதிகமாக என்ன, ஹர்ஜுனா என்ன ஒருத்தர் கேட்குறாரு. சில பேருக்கு விளங்கியிருக்கலாம், விளங்காதவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதில் ஒருத்தரோ பலரோ எழுதிருப்பாங்க. கீழே கேட்கப்பட்டுச்சு, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமல் ஹர்ஜு, ஹர்ஜுனா என்ன, ஹர்ஜு ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்கிறீங்களே, ஒமல் ஹர்ஜு, ஹர்ஜு என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஹர்ஜு என்னன்னு கேட்குறாங்கல்ல, ஹர்ஜிக்கு கொலைன்னு அர்த்தம். கொலை அதிகமாயிரும், ஆனால் கத்தி எடுத்து கொன்றுவாங்கன்னு அர்த்தம். இந்த கொலை என்பதற்கு கத்திலுங்கிற வார்த்தை தான் பரவலாக யூஸ் பண்ணுவாங்க. ஹர்ஜிங்கிற வார்த்தை கவிதைகளில் பண்டிதர்கள் மட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அதனால தான் அரபியாக இருந்தால் அது கிராமவாசிக்கு தெரியலை.
ரேரான சொல்லாக இருந்தால் என்ன செய்யாது, அது வழங்காது. அரிதான சொல்லாக இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தாராக இருந்தாருன்னா இது என்ன ஹர்ஜுங்கிறான், ஹர்ஜுனா என்னன்னு தெரியலையேன்னு அரபி மொழி தான், அரபி மொழியாக இருந்தாலும் அது பரவலாக உள்ள சொல்லுக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அரிதாக பயன்படுத்துகிற சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அவர் கேட்குறாரு, ஒமல் ஹர்ஜு, ஹர்ஜுனா என்னங்கிறார். அப்போ ரசூலா என்ன செய்யணும், கொலைன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு அர்த்தம் கொலை தான். ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா ஹர்ஜுக்கு அர்த்தம் கேட்டவுடனே இப்படிங்கிறாங்க. இதுதான் பதில். ஹர்ஜுனா நான் கையை வச்சு கழுத்துக்கிட்ட வச்சு ஒரு இழுப்பு எடுக்கிறாங்க. ஹர்ஜுனா என்னன்னு கேட்கும்போது இதான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஹர்ஜுங்கிற வார்த்தைக்கு வந்து கொலைன்னு சொல்வதற்கு பதிலாக அந்த கொலையை சொல்வதற்குன்னு ஒரு சைகை இருக்குல்ல, கொலை செய்கிறதுக்குன்னு ஒரு சைகை இருக்கா இல்லையா, இப்படி போட்டால் கொலை செய்கிறது, இப்படின்னா குத்துறது, இப்படின்னா அரைகிறது, இப்படின்னா அந்த கையுடைய சைகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹர்ஜுனா என்னன்னு ஒரு கேட்ட உடனே இப்போ கால ரசூல்லா சொல்கிறாங்க ஹாக்கதா, இப்படி தாங்கிறாங்க. ஹாக்கதா மட்டும்தான் வாயில் வருது. கொலைன்னா என்ன, ஹர்ஜுனா என்னென்னு இருக்குல்ல, இதான்ப்பா அப்படிங்கிறாங்க. இதான்ப்பான்னு சொன்னால் அவங்க வழங்குமா, சைகை நேரடியாக பார்த்தாலுக்கு தான் வழங்கும். இதான்னு சொன்னால் கேட்குற ஆட்களுக்கு வழங்காது, பார்வையோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இதான் என்று சொல்லிவிட்டு எதிகி தன்னுடைய கையை கொண்டு ஹாக்கதான்னு சொல்லி ஹர்ரஃபா அதை அப்படி சீவி இழுத்து காட்டினார்கள். இப்போ கையை இழுத்து காட்டுறாங்க. அப்போ கழுத்துக்கிட்ட கையை வச்சு அப்படி இழுத்தாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அருவாளை வச்சு அந்த காலத்தில் கொலை அப்படி தானே, இந்த காலத்தில் கொலைக்கு இப்படி கூட காட்டலாம், துப்பாக்கி மாதிரி காட்டலாம். நவீன காலத்தில் கொலையை காட்டுறது என்ன செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் இப்படி துப்பாக்கி மாதிரி காட்டினா, இந்த காலத்தில் துப்பாக்கி இருக்குது. அந்த காலத்து துப்பாக்கி இல்லாதனால இந்த இப்படி செய்கை காட்டியிருக்க முடியாது. அந்த காலத்தில் கொள்றதுன்னா என்ன, அறுவாள் எடுத்து வெட்டுறது தான் கொள்வது, அறுவாள் எடுத்து கழுத்தை வெட்டுறது. அப்போ கழுத்தை வெட்டுற மாதிரி இப்படி காட்டி ஹர்ஜ் அதிகமாகிடும். ஹர்ஜுனா என்ன, இதான் அப்படிங்கிறாங்க. இதான் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர கொலைங்கிறத சொல்லவே இல்லை. கையை வச்சு என்ன செஞ்சாங்க, அப்படி இழுத்தார்கள். இழுத்துட்டு எந்த மாதிரி இழுத்தாருன்னு தெரியல, கையை இழுத்தார்கள்னா எப்படி இழுத்தாங்கன்னு தெரியல. அதை வந்து அந்த இப்னு அப்பாஸ் விளக்குறாரு, அன்னஹு யுரீதுல் கத்ல, கொலை என்பதை நாடி அப்படி இழுத்தார்கள், கொலைங்கிறத சொல்வதற்கு அப்படி இழுத்தார்கள் இருக்கு. அப்போ கொலை என்பதை சொல்வதற்கு எந்த மாதிரி செய்கையை செய்வாங்களோ அந்த செய்கையை செஞ்சாங்க. கொலையை சொல்வதற்கு வாயால் சொல்லாமல் சைகையினால் கொலை செய்கிறதுங்கிறத எப்படி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எந்த முறையில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கையை இழுத்து காட்டினார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து அவர் கேள்வி கேட்டவர் எழுத்து வாய் சொற்களால் தான் கேள்வி கேட்குறாரு, மல் ஹர்ஜுன்னு தான் கேட்குறாரு. அதாவது ஹர்ஜுனா என்னன்னு கேட்குறாரு. கொலைன்னு சொல்லியிருக்கலாம் அதை சொல்லலாம், அப்படி இருந்தாலும் சொல்ல என்ன செய்கிறாங்க, ஆனால் கொலைன்றதை சொல்லாமல் இதான்னு சொல்வது என்ன இருக்குன்னா, அது வந்து நம்ம ஏதோ சட்டம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு உதவுதில்லை, அப்படி எல்லாம் ஒன்று தான். இப்படி தானே சொன்னாலும் கொலைன்றாலும் ஒன்று தான். அதை என்ன செய்கிறாங்கன்னா ரேரான வார்த்தையாக இருக்கனால அந்த சைகையின் மூலமாக கொலை செய்கிறத காட்டி எப்படி கொலை செய்ய, இப்படித்தான் நான் சொல்லலை, எப்படியோ ஒரு முறையில் செஞ்சுருப்பாங்க, செஞ்சுட்டு இதுதான். அப்போ இதுதான்ட்டு சொல்லி எதை பற்றி அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால் அன்னஹு யுரீதுல் கத்ல, அவர்கள் கொலையை பற்றி, கொலைங்கிற அர்த்தத்தை நாடுவது போல அந்த வார்த்தையை அந்த செய்கை பயன்படுத்தினார்கள். இதுவும் அந்த பாடத்தலைப்புக்கு ஏற்ற ஒரு ஹதீஸ் அமைஞ்சிருச்சு. பாடத்தலைப்பு என்ன, கேள்வி கேட்பவருக்கு சொற்களால் பதில் சொல்லாமல் செய்கையால் பதில் சொல்வது, அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். அதில் சிலது வந்து அவங்களே சில விஷயத்தை கேள்வி கேட்டு என்ன செய்வாங்கன்னா எஸ் நோன்னு சொல்கிற மாதிரியா கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம வாயினால் சொல்ல தேவையில்லை தானே. வாயினால் வந்து இப்போ லோகருக்கு பிறகு சுண்ணத்தொழலாமான்னு ஒருத்தர் கேட்பார். இதுக்கு என்ன செய்யலாம், அவர் கேள்வி கேட்டதுனால இப்படின்னா போதும்ல, செய்யலாம், தலையாட்டினா போதும், செய்யக்கூடாதுன்னு அப்படின்னா போதும். அப்போ அந்த கேள்வியே வந்து பதிலை சைகையில் சொல்கிற மாதிரி வாசகங்களை அமைச்சு கேட்டாங்கன்னு சொன்னால் சைகையில் பதில் சொல்லலாம். ஒருத்தர் சொன்ன நினைக்கக்கூடாது, கேள்வி கேட்டால் தலையத்தில் ஆட்டுறான் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கேள்விக்கு பதில் அந்த கருத்து வந்துச்சா இல்லையா, நீ கேட்ட கத்தில் ஹர்ஜுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கொலைன்னு அர்த்தம்னு சொல்லிட்டாங்கல்ல, எந்த மாதிரி சொன்னால் உனக்கு என்ன, வாயினால் சொன்னால் வார்த்தைகள் என்ன, சைகையில் சொன்னால் உனக்கு என்ன, அந்த கருத்தை வெளிப்படுத்திட்டாங்களா இல்லையா. அதனால் அதாவது கேள்வி கேட்பவருக்கு பதில் சொல்வது சைகையாலையும் சொல்லலாம், நின்றுக்கிட்டும் சொல்லலான்ட்டு அந்த மாதிரி இல்மு சம்பந்தமாகவே பாடங்களை போட்டு தள்ளுறார். அதுக்கடுத்து அதே விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் கொண்டு வர்றார். இதே சைகை தான், சைகையாலே பதில் சொல்லலாம் என்பதற்கு இன்னொரு ஹதீஸையும் கொண்டு வர்றார். ஆனால் இது பொருந்தாது, என்ன கொண்டு வர்றார், என்ன கொண்டு வர 2 காரணத்தினால பொருந்தாது. என்னென்னு அதில் சொல்கிறேன். அவர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன சொல்கிறார், 86வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, ஹதசனா
மூசபுன் இஸ்மாயில் மூசபுன் இஸ்மாயில் நமக்கு சொன்னார். அவர் சொல்கிறாரு, ஹத்தசனா உஹைபுன், நமக்கு உஹைபு என்பார் நமக்கு சொன்னார். உஹைபு சொல்கிறாரு, ஹத்தசனா ஹிஷாமுன், ஹிஷாம் என்பவர் நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னு கேட்டால் அன் ஃபாத்திமா ரலியல்லாஹு வழியாக அவங்க சொல்கிறாங்க. ஃபாத்திமா யார் வழியாக சொல்கிறாங்கன்னா அஸ்மா வழியாக அவங்க அறிவிக்கிறாங்க. அஸ்மாண்டா யார்? அபூபக்கருடைய மகள், ஆயிஷாவுடைய சகோதரின்னா தாய் வேறு வேறு. அஸ்மாவுடைய அம்மா வேறு, ஆயிஷாவுடைய அம்மா வேறு. தகப்பன் அபூபக்கர், அந்த தகப்பன் வழி சகோதரி. அப்போ அன் ஃபாத்திமா வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவங்க யார் வழியாக சொல்கிறாங்கன்னா அஸ்மா வழியாக அறிவிக்கிறார்கள். அஸ்மா என்பவங்க யார்? ஆயிஷா நாயகி சகோதரி. அவங்க காலத்து அஸ்மா சொல்கிறாங்க. இப்போ அத்தைத்து ஆயிஷத்தை, நான் ஆயிஷாவிடம் வந்தேன். சகோதரி தானே, தங்கச்சிட்ட வர்றாங்க, ஆயிஷாவை பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஒஹிய துசல்லி, அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் நிலையில் நான் வர்றேன். இவங்க ஆயிஷாவை தேடி வர்றாங்க. ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒஹிய துசல்லி, அவங்க தொழுது கொண்டிருக்கும் நிலையில் நான் வந்தேன். அதை வந்தேன்னு அரபியில் சொல்லுவாங்க. நம்ம சென்றேன்னு தான் சொல்லுவோம் வழக்கத்தில், வந்தேன்னு சொல்ல மாட்டோம்ல. ஆயிஷாவிடத்தில் சென்றேன், அங்கே போனேன்னு சொல்லுவோமே தவிர வந்தேன் என்பது நம்மளை நோக்கி வர்றதுக்கு தான் வந்தான்னு போடுவாங்க. வேற ஆள் நோக்கி போகிறதுக்கு போகிறேங்கிறத தான் நம்ம பயன்படுத்துவோம். அரபில் என்ன செய்வாங்கன்னா அத்தைத்து ஆயிஷத்தைங்கிறாங்க. ஆயிஷாவிடத்தில் வந்தேன், ஆயிஷாவிடத்தில் இப்போ சென்றேன்னு தான் நம்ம தமிழுக்கு சரியாக வரும். ஆனால் அரபியில் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அரபியில் அப்படி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. நம்ம அத்தைத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், போனேன்னு அர்த்தம் செஞ்சுக்கலாம். சொன்னால் அது மொழிக்கு நெருக்கமாக இருக்கும். காலத்து அஸ்மா சொல்கிறாங்க, அத்தைத்து ஆயிஷத்தை, ஆயிஷாவிடம் சென்றேன். ஒஹியத்து சல்லி, அவர் தொழுது கொண்டிருக்கும் நிலையில், ஹாலியா நிலையில் அர்த்தம் செஞ்சோம்னா அந்த ஹால்ன நிலை தானே. ஒஹியத்து சல்லி, அவர் தொழுது கொண்டிருக்கும் நிலையில் நான் ஆயிஷாவிடம் சென்றேன். இப்போ குல்து, நான் கேட்டேன், மா ஷானு நாஸ், மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஷான்டா பிரச்சனை, மக்களுக்கு இது என்ன சம்பவத்தை விளங்கிட்டு சொன்னால் தான் அந்த ஹதீஸ் வழங்கும். இப்போ ஆயிஷா நாயகி வர்றாங்களா, ஆயிஷா நாயகி தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி மட்டும் தொழுவலை, மக்கள்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இது முதல்ல சொல்லும்போது என்னமோ ஆயிஷா நாயகி மட்டும் தொழுதுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஹதீஸுடைய வாசக அமைப்பு, அஸ்மா பயன்படுத்துகிற வாசகம் அப்படி இருந்தாலும் சம்பவம் என்னன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி தொழுகிற அதே மாதிரி மக்களும் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால கேட்குறாங்க, மக்களுக்கு என்ன ஆச்சு, எல்லோரும் ஏன் தொழுவுறீங்க? ஏன்னா தொழுகிறதுனா 5 வேளை தொழுகைக்கு ஒரு டைம் இருக்கிறது. அது நுகரும் இல்லை, அசரும் இல்லை, மகரிபும் இல்லை, இஷாவும் இல்லாத ஒரு நேரத்தில் வந்துக்கிட்டு மக்கள்லாம் தொழுதாங்கன்னா அந்த சகோதரி கேட்கத்தானே செய்வாங்க. அப்போ அஸ்மா சொல்கிறாங்க, அத்தைத்து ஆயிஷத்தை, ஆயிஷாவிடம் நான் சென்றேன். ஒஹிய துசல்லி, அவங்க தொழுது கொண்டிருக்கும் நிலையில் சென்றேன். இப்போ கொடுத்து நான் ஆயிஷாட்ட கேட்குறேன், மாஷானு நாஸ், மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. மக்கள்லாம் தொழுகிறாங்களே, ஆயிஷாவும் தொழுகிறாங்க. ஆயிஷா வீட்டில் தொழுவாங்க, கடைசி சப்பல் தொழுவாங்க போல இருக்குது. அப்போ அங்கே போயிட்டாங்க. அஸ்மா ஆயிஷா கிட்டே போய் என்ன செய்கிறாங்க, என்ன பிரச்சனைக்கு இது மாதிரி எல்லோரும் சேர்ந்து தொழுகிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அஷாரத்தை இல்லை சமாயி, ஆயிஷா நான் என்ன செஞ்சாங்கன்னா வானத்தை நோக்கி செய்கை செய்தார்கள். என்னென்னு கேட்டால் கிரகணத்துக்காக தொழுதுட்டுருக்காங்க. முதல்ல சம்பவத்தை விளங்கிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. கிரகணம் ஏற்பட்டு போச்சு. கிரகணம் ஏற்பட்டோன்னு ரசூலா என்ன செய்வாங்கன்னா அசலாத்து ஜாமியான்னு ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லுவாங்க. எல்லோரும் வாங்கண்டு மக்கள்லாம் கூட்டமாக வந்துடுவாங்க. வந்தவுடனே இந்த கிரகணம் விலகுற வரைக்கும் ரசூலா தொழுகை நடத்துவாங்க. மக்கள் கேள்விப்பட்டு கூட்டமாக சேர்ந்துருவாங்க. ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. அப்படியான ஒரு கிரகண தொழுகை தொழுவும் பொழுது தான் எல்லாம் கூட்டமாக வர்றாங்களேன்ட்டு என்ன செய்கிறாங்க, அஸ்மா வர்றாங்க. சகோதரிட்ட என்ன செய்கிறாங்க, என்ன எல்லாம் தொழுதுட்டு என்னத்துக்காக வேண்டி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வானத்தை நோக்கி இப்படி காட்டுறாங்க. அஷாரத்துனா தலையை கையினாலையும் செஞ்சுருக்கலாம், தலையினாலையும் காட்டு இப்படின்னு இருக்கலாம். அதான் வானத்தை நோக்கி சைகை செய்தார்கள். அதான் இதான் பாடத்தலைப்புக்குரிய மேட்ரு. இது பின்னாடி உள்ள விவரங்கள் வருது. பாடத்தலைப்பு இது பாடத்தலைப்பு பொருந்துமாண்டா பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னு கேட்குறோம்னா, தொழுகும் போது பேசவா முடியும். இது தொழுகையில் இருக்கும் பொழுது கேட்குறாங்க. ஆயிஷா நாய் தொழுதுட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லிவிட்டாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது கேட்டால் இப்போ வாய் நாளைய பதில் சொல்ல முடியும். என்ன பிரச்சனைன்னா அது பாரு அப்படின்னு அந்த மாதிரி அளவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது, இது எப்படி ஆதாரமாகும், ஆயிஷா நாய் செஞ்சு இப்படி ஆதாரமாகும்?
அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதான் ஆதாரமாகும். அப்போ வந்து இப்போ சைகையில் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லலாமா? அப்போ சாப்பிட்டியான்னு ஒருத்தர் தொழுகையில் இருந்து கேட்குறாரு, இப்படி தலையாட்டலாமா? மனிதர்களோட கான்டாக்ட் பண்ணவே கூடாது. இதை வந்து ஆதாரமாக காட்டுற ஒரு செய்தியே கிடையாது. ஆதாரங்கிறது வகி மட்டும்தான். ஆயிஷா இதை செய்யும்போது ரசூல்லா பார்த்து இதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இது மார்க் ஆதாரமாகும். அந்த காலத்தில் அந்த சட்டங்கள் முழுமைப்படுத்தப்படாத காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்க நினச்சப்படிலாம் அவங்க தூக்கத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க. சலாம்லாம் சொல்லிக்கிடுவாங்க தொழுகையில், தூக்க காலத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் அவங்க தொழுதுகிட்ட. அது படிப்படியாக வந்து இனிமேல் இது அல்லாஹ்வுடைய தொழுகை, மனிதர்களோட தொடர்பு வச்சுக்கிறக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி ரசூலா தடுத்துட்டாங்க. ஒரு அவசியத்துக்கு செய்யலாம். அவசிய நிர்பந்தம், ஒரு பாம்பு வந்துருச்சு, அது மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம், அதை கதவை போட்டு விடவுன்னு உடைக்கிறாங்க, போய் திறந்து விட்டு வரலாம். இப்படியான ஒரு விஷயங்களுக்கு அது நிர்பந்தத்து வகையில் அனுமதி இருக்குது. இப்போ நம்ம என்னன்னு கேட்டால், இது எதுக்கு சைகைக்கு எது கொண்டு வர்றாரு அவர்? தொழுகையில் இருக்கும்போது அப்படி சைகை செய்யலான்னு இருந்தால் கூட தொழுகையில் சரிதானே செய்ய முடியும், பேசவா முடியும்? அப்போ தொழுகைங்கிற ஒரு நிலையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த வார்த்தை தான் ஒரு தலைப்புக்குரிய ஆதாரமே. தலைப்புக்குரிய ஆதாரமே என்னது? ஃபஷாரத்து இல்லை சமா, வானத்தை நோக்கி சைகை செய்தார்கள்னு உள்ள விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அர்த்தத்துக்கு வருவோம். காலத்து அஸ்மா சொல்கிறார்கள், அத்தைத்து ஆயிஷத்தை ஒஹியத்து சொல்லி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நான் சென்றேன். இப்போ கொடுத்து அவங்கள்ட்ட கேட்டேன். இதை பார்த்துட்டு மட்டும் கேட்க மாட்டாங்கல்ல, ஏன் நீ தொழுகிறேன்னு கேட்கல. மாஷானு நாஸ், மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா மக்கள்லாம் தொழுகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கிரகணத்தினால தான் நடக்குதுங்கிறதுக்கு அங்கே பார்க்க சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, என்னம்மா பிரச்சனைன்னு அங்கே பாருன்றத, வானத்தை பாருங்கிறாங்க. வானத்தை பார்த்தா சூரியனை கிரகணம் மறைச்சி இருக்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அது மாதிரி அஷாரத்து இல்லை சமாய், அஸ்மா வந்து வானத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க, செய்கை காட்டினாங்க. செய்கை காட்டின உடனே பார்த்தா ஃபைதன் நாசுக்கையாமுன், மக்கள்லாம் வேறு நின்றுட்டு இருக்கிறாங்க, வானத்தை நோக்கி செய்கை பண்ணுறாங்க. அப்புறம் அஸ்மா திரும்பி பார்க்குறாங்க, பெரிய கூட்டமே நிற்கிது, மக்கள்லாம் நிற்கிறாங்க. ஃபைதன் நாசு கியாமன், மக்கள்லாம் நின்று கொண்டே இருக்கிறார்கள். இப்போ காலத்து அப்போ வந்து அஸ்மா சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அந்த இந்த இந்த கிரகணம் என்பதெல்லாம் வந்து அவங்கள அதை பற்றி நாலேஜ் இல்லாத ஒரு சமுதாயம், அடிக்கடிலாம் வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூரியன்லேருந்து பகலில் இருட்டாகிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு வந்து அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தமாக இருந்தாலும் அல்லாஹ்வை துதிக்கிறதுக்கு சொல்கிற மாதிரி எல்லா ஆச்சரியத்துக்கும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிடுவாங்க. ஒரு அதிசயமான ஒன்று பார்த்துட்டீங்கன்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அது மாதிரி வந்து இப்போ ஒரு உலகத்தில் சில அதிசயங்களை பார்க்குறீங்க. ஒரு சூறாவளி காற்று வந்து அப்படி காரை தூக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? அப்போ சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அடைஞ்சிருக்காங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லுதல் என்பது சுன்னத்தின்படி உள்ளது. இவங்க தான் சொன்னாலும் நம்மளும் சொல்லலாம் என்பதற்கு வேறு ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது ஆச்சரியம் தானே, நமக்கு இப்போ ஆச்சரியம் கிடையாது. கிரகணம் என்பது வந்து ஒரு ஊரில் கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஊராருக்கு தான் தெரியுமே தவிர உலகத்துக்கெலாம் தெரியாது அந்த காலத்தில். இந்த காலத்தில் என்ன தெரியும்னா, கிரகணத்தும் தெரியும், எந்தெந்த ஊர்களில் தெரியும், எந்தெந்த ஊர்களில் எவ்வளோ நேரத்துக்கு தெரியும், என்ன அளவுக்கு தெரியும், முழு கிரகணமா பாதி கிரகணமா காவாசி கிரகணமாங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம வந்து எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் போகாமலே இருந்த இடத்துலேருந்து சொல்லிப்பட முடியும் நம்ம வாழ்கிற காலத்தில். அந்த காலத்தில் அந்த ஊருக்கு கிரகணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு ஊரில் கிரகணம் வந்து மதீனாவுக்கு வராமல் கூட இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மதீனாவுக்கே வர்ற கிரகணத்தை தான் அறிஞ்சு வச்சுருப்பார்கள். அது ஆச்சரியம் தானே. அது என்னத்தினால வந்து அந்த அறிவியல் காரணம் உங்களுக்கு தெரியாது. நல்லா இருந்த சூரியனை இருட்டாக போச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. வியப்பாகத்தான் இருக்கும். காலத்தை அவங்க சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே தூய்மையானவன் அப்படின்னா என்ன, என்ன ஆச்சரியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லுவாங்க. கொழுத்து அப்போ வந்து நான் கேட்டேன், அஸ்மா சொல்கிறாங்க, நான் கேட்டேன், ஆயிஷா நைட்டை கேட்குறான். முதல்ல ஆயிஷா நைட்டு தொழுகையில் இது பேசிகிட்டு இருக்கலாமா, இந்த அஸ்மா செஞ்ச விஷயம் சரியா, இது என்ன நடக்குது, எதனால் இதெல்லாம் கேட்டுட்டு தொழுகையில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சைகையில் வர பதிலை சொல்லிவிட்டாங்க. மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆயத்துன், ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்து விட்டதா, ஆயத்துன்னா கேள்விக்குறி போட்டு சொல்கிறாங்க. ஆயத்துன் ஏதோ ஒரு அத்தாட்சியா, ஒரு அதிசயமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேட்கலாமா தொழுகிறாள்கிட்ட கேட்குறாங்க. ஃபஷாரத்து பிரகசியா, அப்போ ஆயிஷா நாயகி தலையினால் சைகை செஞ்சு நாம் ஆமாண்டா, ஆமான்னு வயனால் சொல்லலை, தலையினால் சைகை செஞ்சு நாம் சைகை செஞ்சு நாம் ஆம் என்று சொன்னார்கள்னா
ஆம் என்பதற்கு ஏற்றவாறு செய்கை செய்தார்கள். ஏதாவது அதிசயம் நிகழ்ந்துருச்சான்னு கேட்குறாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆமான்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆமாங்கிறதுக்கு எப்படி தலையாட்டுவோமோ அந்த மாதிரி வந்து செஞ்சிட்டாங்க. அப்போ ஃபகும்து நானும் போய் நின்று கொண்டேன். தொழுகையில் எல்லோரும் நிற்கிறாங்கன்றவுடனே நானும் போய் நின்று கொண்டேன். நின்றவுடனே ஃபகும்து எந்த அளவுக்குன்னா ஹத்தா தஜல்லானில் ஹஷியும், எனக்கு வந்து மூர்ச்சை, அது ரொம்ப நேரம் நிற்கிறாங்கல்ல, சூரியன் மறையிற வரைக்கும் நிற்கணும். அப்போ அந்த மூர்ச்சை வந்து எனக்கு ஏற்படும் வகைக்கு நான் என்ன செஞ்சேன், நானும் போய் நின்று கொண்டேன். இப்போ ஜால்து அசுப்பு அலா ரசி அல்மா, தண்ணியை தலையில் ஊற்ற ஆரம்பித்தேன். இப்போ நின்றவன முடியலையா, தண்ணியை தூக்கி ஊற்றுறோம் தலையில், அதான் வெக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் மேலே இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துருக்குது. இப்போ ஜால்து அசுப்பு, சப்பாண்டா ஊற்றினான்னு அர்த்தம், அசுப்புனா நான் ஊற்றுவேன்னு அர்த்தம். இந்த ஜாலங்கிறது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் வந்து அஃபாலு, அதாவது ஒரு செயலை வந்து துவக்குதல் என்பதற்கு இந்த ஜாலங்கிறது போல. ஜால என்று சொன்னால் படைத்தல்னு அர்த்தம் இருக்குது, ஆக்குதல்னு அர்த்தம் இருக்குது. சோத்து ஆக்குறதுங்கிறீங்கல்ல, அதுக்குள்ள நீங்கள் ஜாலை என்பதை போடலாம். அது போக என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு செயலை வந்து செய்ய துவங்குறீங்கல்ல, துவங்குகிறேங்கிற அர்த்தத்துக்கு ஜாலாவை போடுவாங்க. ஜால் தூ ஆக்குழு, நான் சாப்பிட துவங்கினேன். அந்த ஜாலாவுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் துவங்கினேன், ஆரம்பிச்சேன்னு அர்த்தம் ஆயிரும். ஆக்குழுன்னா சாப்பிட்றேன். ஜால் தூ ஆக்குழுன்னு போட்டோம்னா நான் சாப்பிட ஆரம்பித்தேன், சாப்பிட துவங்கினேன், சாப்பாட்டில் இறங்கிட்டேன். அவர் ஜால்து அம்ஷி, நடக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி ஜால்து அத்தக்கல்லமும், பேச ஆரம்பித்தேன். ஜால்து அக்துபு, உரை நிகழ்த்த ஆரம்பித்தேன். அப்போ ஜால என்கிற வார்த்தைக்கு வந்து அதுக்கு பிறகு ஒரு வினைச்சொல்லு வந்துச்சு. ஜாலவே ஒரு ஃபேல் வினைச்சொல்லு, அதுக்கு பின்னாடி ஒரு வினைச்சொல்லு வந்துச்சு, சேர்ந்து ஜோடியாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜாலவுடைய அர்த்தம் வந்து என்னவா மாறிக்கிறோம்னா ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தத்துக்கு மாறிக்கிறோம். ஆக்குனேங்கிற அர்த்தம் வரக்கூடாது. அசுப்புனா ஊத்துனேன். இப்போ ஜால்து அசுப்பு, நான் ஊற்ற ஆரம்பித்தேன். ஜால்து அசுப்புனா என்ன அர்த்தம், நான் ஊற்ற ஆரம்பித்தேன். அலா ரசி, எனது தலையின் மீது அல்மா, தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி மயக்கம் வந்து இந்த வெயிலில் நிற்கிறாங்க, நிற்க முடியல, தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க. அவங்களுக்கு தண்ணியெலாம் இருந்திருக்கு போல இருக்குது. ஊற்றிக்கிட்டே நிற்கிறாங்க. தொழுகையில் தான் பங்கெடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல, தொழுதுகிட்டே ஊற்றுனாங்களான்னு தெரியல. அப்போ சம்பவத்தை சொல்கிறாங்க. ஹமிதல்லாஹ் அஸவஜல்ல அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த உடனே வச்சுக்கிறணும். இப்போ ஹமிதல்லாஹ் அஸவஜல்ல, அல்லாஹ்வை ரசூல்லா வந்து போற்றி புகழ்ந்தார்கள். வசனா அலைஹி, அவனை பாராட்டினார்கள். சும்மா ஒரு பயன் பண்ணுவாங்கள்ல, தொழுகை முடித்த உடனே ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து விட்டு சும்மா கால, பிறகு சொன்னார்கள். இதுவரைக்கும் வச்சுக்கோங்க, இதுவரைக்கும் உள்ளதில் இந்த பாடத்துக்கு உரிய விஷயம் முடிஞ்சிருச்சு. அது என்ன உரைங்கிறதுக்காக நம்ம பின்னாடி நம்ம படிக்க போகிறோமே தவிர, அந்த சைகையால் பதில் சொல்லலாம் என்பதற்கு 2 சைகை செய்கிறாங்க ஆயிஷா நாயகி. என்ன கேட்குறாங்க, என்ன பிரச்சனைன்றதுக்கு ஒரு சைகை, ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து விட்டதான்னு கேட்குறாங்க, அதுக்கு ஒரு சைகை. சைகையின் மூலம் பதில் சொல்லலாம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக காட்டுறாரு. இது வந்து ஆதாரத்தை காட்டியிருக்கக்கூடாது. வஹி தான் ஆதாரம்ங்கும் போது ஆயிஷா நாயகி செஞ்சது ஆதாரமாக காட்டக்கூடாது, காட்டியிருக்கிறார். அதுபோக தொழுதுட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் இப்படிலாம் பேசலாமாங்கிறலாம் ஒன்று இருக்கல. பெரிய அவசியமான ஒரு விஷயமா, பாம்பு வருது ஒழுங்காண்ட அது மாதிரி விஷயத்த பேசலாம். இதெல்லாம் போய் பேசுகிற விஷயமா, இவங்க அஸ்மா பேசுனது சரியானது கிடையாது, குற்றம் வராது, அவங்களுக்கு சட்டம் தெரியாது. அப்போதைக்கு ஆரம்ப கட்டத்தில் அந்த முந்தின பாடத்தில் பார்த்தோம்ல, எப்படின்னா செஞ்சுக்க, முந்தி பிந்தி செஞ்சாங்கன்னா, அறியாமல் செஞ்சுட்டேன்னா இஃபால் உலா ஹரஜ, குற்றமில்லை செய்து கொண்டு சொன்னாங்கல்ல, அந்த கேட்டகரியில் இது வந்துடும். அவங்க மேலே குற்றம் கிடையாது, ஆனால் அதை நீங்கள் செய்ய முடியாது. இப்போ அஸ்மா செஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, துருவாள்கிட்ட போய்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி, அப்போ ரசூல்லா வந்து இப்போ தொழுது முடிச்சுட்டு ஹமிதல்லாஹ் அஸவஜல்ல அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். வசனா அழகி, அசனாண்டாலும் அது சனாண்டாலும் தானே, ஹம்துனாலும் அதான், சனாண்டாலும் அதான். நம்ம அது 2 வார்த்தை வர்றதுனால நம்மளும் 2 வார்த்தையை போட வேண்டியதான். ஒன்று புகழ்ந்து ஒன்று பாராட்டுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தினார்கள். வசனா அலைஹி, அவனை பாராட்டினார்கள், புகழ்ந்து போற்றினார்கள். ஏதோ அந்த கருத்து புகழ்வது போற்றுவதுங்கிற அர்த்தத்தில் உள்ள 2 சொற்கள் தான். நம்மளும் அந்த புகழ்வதற்கு அந்த மாதிரி 2-3 சொல்ல என்ன செய்வோம், பயன்படுத்துறது எல்லா மொழியிலையும் வழக்கமாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், புகழ்ந்து போற்றினார்கள், புகழ்ந்து பாராட்டினார்கள்னு வச்சுக்கலாம். சும்மா கால, பிறகு சொன்னார்கள், மாமின் செய்யின் லம் அகுன் உரீத்துஹு இல்லா ராய்த்துஹு ஃபி மகாமி. அதாவது இதோட கருத்தை வழங்கிட்டா தான் அர்த்தம் 2வது பார்க்கணும்.
இதில் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதற்கு முன்னர் எனக்கு காட்டப்படாத எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி எனக்கு காட்டப்பட்டுச்சு. தொழுகையில் இருக்கும்போது இதுக்கு முந்தி பல விஷயங்களை வந்து ரசூல்லா வந்து வகையில் அறிந்து நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அல்ல அதை காட்டியிருக்க மாட்டான். இப்போ சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், சொர்க்கம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு காட்டாமல் இருப்பான். நரகம்னு ஒன்று காட்டியிருக்க மாட்டான். அப்போ எதெல்லாம் எனக்கு அல்லாஹ் வந்து கண் முன்னாடி காட்டாமல் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எனக்கு சொல்லி தந்திருக்கிறான் அந்த விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி நான் பார்த்தேன். இன்றைக்கி தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல்லாவுக்கு எல்லாத்தையும் காட்டுறான். இதற்கு முன்னர் நான் காணாத விஷயங்களை எல்லாம், எனக்கு காட்டப்படாத விஷயங்களை எல்லாம் எனக்கு காட்டப்பட்டுச்சு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மாமின் செய்யின், இந்த மாவுக்கு கடைசி அர்த்தம் இல்லைன்ற அர்த்தம், கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம். மின் செய்யின் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் லம்மக்கும் உரித்துகு, எனக்கு காட்டப்படவில்லையே. உரித்துனா எனக்கு காட்டப்பட்டது, அறாண்டா காட்டினான். உரித்துனா நான் காட்டப்பட்டேன்றது சொல்லாமல் எனக்கு காட்டப்பட்டது. லம்மக்கும் உரித்துகு, எனக்கு எது காட்டப்படவில்லையோ அந்த ஒரு பொருளை இல்லா ராய் தூஃபி மகாமி, எனது இடத்தில் நான் பார்க்காமல் இருக்கவில்லை. இந்த மாவுக்கு இப்போ தான் அர்த்தம் செய்யணும், இல்லாவுக்கு பக்கத்தில் ஒட்டி தான் அர்த்தம் செய்யணும். இந்த மாண்டு வந்துருச்சுன்னா அதனுடைய தமிழுக்கு அர்த்தம் செய்யும்போது மாவை தனியாக வச்சுவிட்டு வாசிச்சுட்டு வந்து அந்த இல்லைங்கிறத இந்த இடத்துல கொண்டாந்து விட்டணும். மாவை என்ன செய்யணும், இல்லாவு பக்கத்தில் உட்காந்து மொழிபெயர்க்கும் பொழுது. அப்போ எந்த ஒரு பொருளை எனக்கு காட்டப்படவில்லையோ அந்த விஷயங்களை இல்லா ராய்த்துகு, நான் பார்க்காமல் இருந்ததில்லை. அந்த பார்க்காமல்ங்கிற வார்த்தையை தவிர இருந்ததில்லைன்னா பார்க்காமல் இருந்ததில்லை அர்த்தம். இல்லா ராய் துஹுஃபி மகாமி, எனது இடத்தில், நான் நின்று கொண்டிருந்த இடத்தில் நான் பார்க்காமல் இருக்கவில்லை. ஹத்தல் ஜன்னத்து ஒன்னாரு, சொர்க்க நரகம் வரைக்கும் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்தேன். அந்த கிரகண தொழுகை நேரத்தில் ரசூல்லாவுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அனைத்தையும் கொண்டாந்து காட்டுறான். அந்த கிரகணம் யோசிச்சிருப்பாங்க, கிரகணம் எப்படி ஏற்படுது, எதனால் இது ஏற்படுதுன்றதை அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா, இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு மேலே உள்ளலாம் பாருன்னு சொல்லி கூட எல்லாம் காட்டியிருப்பான். அப்போ அவங்களுக்கு காட்டப்படாமல் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் நேருக்கு நேரம் பார்க்குற மாதிரி எல்லாம் எடுத்து காட்டுறான், நான் பார்த்தேங்கிறாங்க. மாமின் செய்யின் லம்முக்கும் உரித்து, எனக்கு காட்டப்படாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இல்லாராய் தூஃபி மகாமி, எனது இடத்திலே நான் பார்க்காமல் இருக்கவில்லை, எல்லாத்தையும் நான் பார்த்தேன், எல்லாத்தையும் நல்லா எனக்கு காட்டினான். ஹத்தல் ஜன்னத்து ஒன்றால், சொர்க்க நரகம் வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஊசிய இலைய எனக்கு அறிவிக்கப்பட்டது. அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், எனக்கு வகையில் சொல்லப்பட்டுச்சு. அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபூரில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, சோதிக்கப்படுவீர்கள், சோதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு வாசகத்தை போடுறார். அந்த வாசகத்தை போட்டு அறிவிப்பாளருடைய ஒரு சந்தேகத்துக்குரிய மாதிரி ஒரு அறிவிப்பாளர் இந்த வாசகத்தை யூஸ் பண்ணுறாரு. அதை கொண்டாந்து இடையில சொருகிறதுனால அந்த ஹதீஸுடைய பூங்க வந்து விளங்காமல் தடுக்குது. அதாவது ஊகிய இலைய எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எந்த மாதிரி சோதிக்கப்படுவீர்கள் கேட்டால், மிசில அவ் கரீப அப்படி லாதிரி ஐயதாளிக காலத்தாசுமாவோ அப்படிங்கிற வரைக்கும் வருது. இது இப்படி அர்த்தம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து விளங்காது, இப்படி செஞ்சால் விளங்காது. அதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை நான் தனியாக காப்பி பண்ணி அந்த வார்த்தையை திருப்பி கீழே கொண்டாந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் விளங்குறதுக்காக வேண்டி. அதாவது ரசூலா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபூர்களில் நீங்கள் சோதனைப்படுவீர்கள். மிசிலங்கிறத மட்டும் வச்சுக்கிறங்க. மிசில ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை போல. மிசில ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், இந்த அந்த அண்டரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, கோடு போட்டிருக்கேன்ல, அந்த வாசகத்தை நீக்கிருங்க. அது ஏன் நீக்கணும், எதுக்காக இப்படி செஞ்சு காட்டுறேங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன். இது என்ன அர்த்தம் செய்வதற்காக என்னென்னு கேட்டால், துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபூரில் வந்து சோதிக்கப்படுவீர்கள். எந்த மாதிரி சோதனை இருக்கு, மிசில ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை போல் உங்களுக்கு கபூரில் ஒரு சோதனை இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தமாச்சா. இதில் மிசிலன்னு சொன்னாங்களா கரீபன்னு சொன்னாங்களான்னு சந்தேகம் வருது அறிவிப்பாளருக்கு. அதை தான் அந்த ஹைஃபன் கூட புகாரி கொண்டு வர்றார். மிசில அவ் கரீப, மிசில லாதிரி ஐயதாளிக்க காலத் அஸ்மா. அஸ்மா இதில் எதை சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அஸ்மாட்டேருந்து கேட்டவங்க ஃபாத்திமா. ஃபாத்திமா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லாதிரி எனக்கு நினைவில்லை, தெரியவில்லை, ஐயதாளிக்க காலத் அஸ்மா. இந்த ரெண்டில் வந்து மிசிலன்றதை சொன்னாங்களா
கரீபன்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு ஒரு போட்டாங்களா. அதை வந்து இப்போ இடையில சொருவிட்டார் புகாரி. சொருவும் போது அந்த ஹதீஸுடைய வாசகத்துடைய கோர்வை நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், முதல்ல அந்த மிசிலண்டை வச்சுக்கிட்டு அர்த்தம் செய்வோம், அதுக்கப்புறம் கரீபன் வச்சுக்கிட்டு அர்த்தம் செய்வோம். அப்போ இன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்கள் கபூரில் நீங்கள் சோதனைப்படுவீர்கள். மிசிலன்னு வச்சுட்டு இங்கே வந்துடணும். மிசில ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், மசீஹு தஜ்ஜால் மசீஹின் என் பேர் வச்சுங்கிற பிறகு விளைக்கிறோம். இப்போ இந்த கிராமர் படி உள்ளதை கடந்துட்டா தான் மற்றது ஈஸியாக இருக்கும். மசீஹு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போன்று நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இப்படி ஒன்றாச்சா. இதே வாசகத்தை மறுபடியும் காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். அதாவது மிசிலன்னு சொன்னாங்களா கரீபன்னு சொன்னாங்களான்னு தான் டவுட்டு. அதனால் இந்த மிசிலை காலி பண்ணிடுவோம், இந்த கரீபங்கிறத மட்டும் வச்சுக்கிறோம். இந்த ஹைலைட் சிவப்பு கலர் அடிச்சு இந்த ஹைலைட் பண்ணி காட்டுற வாசகம்லாம் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. இப்படி எப்படி அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபூர்களில் நீங்கள் சோதனைப்படுவீர்கள். கரீப ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால், ஃபித்னத்துல் மசீஹ் தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக, கரீபண்டா நெருக்கமாக, மிசிலனா போன்றதாக, அதாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா போல நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், அல்லது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நெருக்கமாக சோதிக்கப்படுவீர்கள். நெருக்கமாக சோதிக்கப்படுவீர்கள் என்று அஸ்மா சொன்னாரா, போன்று சோதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னாரா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. அதனால் நம்ம அர்த்தம் செய்யும்போது எப்படி இதெல்லாம் சேர்த்து வச்சா உங்களுக்கு விளங்காது தானே. அதுக்காக தான் நான் அந்த அந்த வாசகத்தை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வந்து தனியாக போட்டு இந்த கரீபுங்கிற வார்த்தையை சொல்லி இருந்தால் அந்த வாசகம் எப்படி இருக்கும், மிசிலை என்று சொல்லியிருந்தார்கள்னா அந்த வாசகம் எப்படி இருக்கும், 2 வகையை நான் காட்டியிருக்கிறேன். அப்போ எந்த வாசகத்தில் வந்து சம்மந்தம் இல்லாமல் இடையில சொருவி இருக்கிறாரோ அதுக்கு மேலே ஒரு கோடை போட்டு விட்டுட்டேன், அது இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. அப்படி வாசிங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் ஈஸியாக விளங்கணும். அதாவது இன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்கள் கபூரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மிசில ஃபித்னத்தில், இந்த மிசிலவுலேருந்து இங்கே வந்துடணும். இந்த ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்க, அது மட்டும்தான் நமக்கு இந்த ஹதீஸில் உள்ள வாசகம். மிசிலன்னு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னு சொன்ன அஸ்மா வாசக அமைப்பு இப்படி வந்துடும். எப்படி மிசில ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால். அஸ்மாங்கிறவங்க மிசிலுக்கு பதிலாக கரீபன்னு சொன்னாங்கன்னு வைங்க, அப்படி சொல்லியிருந்தார்களே, ஆனால் அந்த வாசக அமைப்பு இப்படி வந்துடும்னா அது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எதில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறனோ அந்த வாசகம் மட்டும்தான் அது வரும். அதாவது கரீப ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால், இந்த ஹைலைட் பண்ணி காட்டிட்டு வாசிக்கிறேன். அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், இவ்வளோ தான். இந்த கோடு போடுற வாசகத்தை கழிச்சிருங்க. அப்போ அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்கள் கபூரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். கரீப ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக. இதனுடைய விளக்கத்தை 2வது பார்ப்போம். முதல்ல மொழி அர்த்தம் ஒழுங்கணும்ல, எதுக்காக இப்படி. ஆனால் கிராமர் படியெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாரு. இதை வந்து வேற ஒரு அழகான ஸ்டைலில் சொல்லலாம். புகாரி என்ன செய்வார்னா அந்த இலக்கண விதியிலெல்லாம் நிறைய கோட்டை விட்டுருவார். இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா இந்த மின்னுலாம் கூட வரக்கூடாது. கரீப மின் ஃபித்னதி, மிசில மின் ஃபித்னத்தின் மின்னையும் சேர்த்து போட்டிருக்காரு அவர். இலக்கணத்தின்படி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஒரு குழப்பம் வைத்திருக்கிறார். நமக்கு கருத்தை வழங்குறதுக்கு மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ இந்த திருப்பி அந்த ஹதீஸுக்கு போவோம், விட்டாடுறதுக்கு வருவோம். என்ன வரணும்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னக்கும் துஃப்தனூன ஃபி குபூரிக்கும், உங்கள் கபரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எது மாதிரி சோதிக்கப்படுவீர்கள்? மிசில போல. எது போல? ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜாலை போல. அல்லது கரீப நெருக்கமாக. எதுக்கு நெருக்கமாக? கரீப ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால்னு இதை சொன்னார்களா அதை சொன்னார்களான்னு தெரியலேங்கிறாரு. இது ஒரு மூடலாக இப்படி வச்சுக்கிறங்க. இன்னொருக்கா உங்களுக்கு அடுத்த வாரத்தில் விளக்கும்போது என்ன செய்ய, உங்களுக்கு சந்தேகங்கள் முழுமையாக தெளிவாயிரும். இப்போ இதிலே உங்களுக்கு தெளிவாயிரும். இருந்தாலும் அந்த டவுட் இல்லாமல் அந்த வாசகத்தை கடந்து போகணும். சும்மா இப்படி கண்ணமுடிட்டு கடந்துடக்கூடாது. அதில் உள்ளதில் எந்த குழப்பமும் இல்லாமல் புரிந்து கொண்ட நிலையில் கடந்து போகணுங்கிறதுக்காக வேண்டி இது குறித்த கூடுதல் விவரமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.